ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அற்புதமான உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லதை நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த எண்ணை இப்போது தொட்டுவிட்டாய் தானே. 7, 8, 6ங்கிற இந்த எண் மூலமாக தான் உன் வாழ்க்கையில் இப்போது 8 8ஆக முன்னேற்றம் வந்து சேரப்போகுது. ஆம் என் செல்லமே, நீ சற்றும் எதிர்பாராத வகையில் உன் வாழ்க்கையில் மாபெரும் அதிர்ஷ்டம் ஒன்றை தேடி வந்து உன் வாழ்க்கையை உயர்த்தும்படி செய்வதற்காக தான் இந்த அற்புதமான அதிசய எண்ணை தொட சொன்னேன். இனிமே உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீயும் நிம்மதியாக இருக்கணும்னா சில பேர்கிட்ட ஏன் என்ன எதுக்குன்னு கேள்வி கேட்காத. சில பேர் வேணும்னே உன் மனசை காயப்படுத்துகிற விதமாக கேள்வி கேட்கும்போது நீ அவர்களுக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக பொறுமையாக விட்டு விலகிடு. சில பேர்கிட்ட நீ பேசாமலே இருப்பது தான் உனக்கு நல்லது. யாருக்கிட்ட பேசுனா உன் மனசுக்கு ஆறுதலை தருமோ, சந்தோஷத்தை தருமோ, நிம்மதியை தருமோ அவங்கக்கிட்ட பேசலாம். தேவையில்லாமல் உன் மனசை கஷ்டப்படுத்தணும், உன்னை காயப்படுத்தணும், உன்னை குத்தி காட்டணும் நினச்சி பேசுகிறவங்க கிட்ட நீ அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கவும் வேணாம், பதிலுக்கு பேசவும் வேணாம் என் செல்லமே. உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. ஏதாவது உனக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா எல்லாரும் ஓடி வந்து நிற்பாங்கன்னு நினச்சி மட்டும் பெருமைப்படாத. ஏன்னா நல்லா இருக்கும்போது எல்லாரும் கூட வந்து நிற்பாங்க. ஆனால் முக்கியமான நேரத்தில் உனக்கு ஒரு அவசரமோ ஆத்திரமோ அல்லது அவசியமோ வரும் நேரங்களில் எத்தனை பேர் கூட இருந்தாலும் எந்த பயனும் இருக்காது. நீ தான் எல்லாத்தையுமே தனியாக செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும். எப்பொழுதும் நீ யாரையும் சார்ந்திருப்பதோ எதிர்பார்த்து காத்திருப்பதோ வேணாம்னு நான் சொல்கிறது அதுக்காக தான். ஏன்னா நீ மற்றவங்களையே நம்பி நம்பி வாழ பழகிட்டினா அப்புறம் உனக்கு ஒரு முக்கியமான நேரத்தில் யாரும் வராத சூழ்நிலையில் நீ மனசுடைஞ்சு போயிடுவாயல்லவா. உன் மனசு எவ்வளவு நொந்து போயிருந்தாலும் அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும். அப்படி எல்லா சூழ்நிலையிலும் அடுத்து என்ன செய்யணும்னு அடுத்த அடியை எடுத்து வைக்க முடிய உனக்கு யாராலும் தோல்வி கிடைக்காது. எப்போதும் நீ வெற்றி பெறணும்னா எதை பற்றி யோசிக்காம எதுக்காகவும் கவலைப்படாம அடுத்து என்ன செய்யணுன்றதை மட்டுமே சிந்திக்கக்கூடிய என் சுறுசுறுப்பான பிள்ளையாக இரு. எப்போ நீ ஒன்றை நம்ப ஆரம்பிக்கிறியோ எல்லாத்தையுமே ஒன்னால் சரி செய்யவும் சமாளிக்கவும் முடியும்னு நம்புறியோ அந்த நிமிஷமே உன்னுடைய எல்லா முயற்சிகளும் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துரும். சில இடங்களில் உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது தெரிஞ்சது போல தப்பான தகவல்களை சொல்வதை காட்டிலும் மௌனமாக இருப்பது தான் சிறந்தது. ஏன்னா எதிரியை விட உன் நாக்கை தான் நீ அடக்கி வைக்கணும். எதிரியாவது எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை தாக்க மாட்டான். ஆனால் உன் நாக்கு உன் மனசு உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாட்டி எப்போ என்ன வேணாலும் உனக்கு பிரச்சனையாக வர வாய்ப்புகள் இருக்குன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இந்த உலகத்திலேயே உனக்கு எது சரின்னு தோணுதோ, உனக்கு எது நல்லா தெரியுமோ அதை மட்டும் செய்யி. தெரியாத விஷயத்திலும் தேவையில்லாத விஷயத்திலும் நீ ஒருபோதும் தலையிடாதே. உனக்கு பிடிக்காத விஷயங்களையும் மனிதர்களையும் கண்டு கொள்ளாமல் வேண்டாத விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி செய்யாமல் அதில் கவனம் செலுத்தாமல் தேவையற்ற கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லிக்கிட்டு தேவையற்ற வேலைகளையெல்லாம் விலக்கி வச்சுட்டு உடலாலும் மனசாலும் நிம்மதியாக இரு. தேவையானது எது தேவையற்றது எதுன்னு முதல்ல நீ தான் தெளிவாக பிரித்து வச்சுக்கணும். தேவையில்லாமல் யார் கேட்குற எந்த கேள்விக்கும் நீ பதில் சொல்லவும் வேணாம். தேவையில்லாமல் நீ யாரை போய் பார்க்கவும் வேணாம். உனக்கு எது தேவையோ உனக்கு எது சரியோ அதில் மட்டும் நீ கவனம் செலுத்தினா நீ நினச்சது போல உன் வாழ்க்கையில் உன்னால் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் என் செல்லமே. நீ வேகமாக ஓடுறதா இருந்தால் கூட அடுத்தவங்களுக்கு பயந்துட்டு ஓடக்கூடாது. நீ யாரையாவது துரத்திக்கிட்டு ஓடக்கூடிய ஆளாகத்தான் இருக்கணும். நீ எப்போதும் ஏதாவது ஒரு இடத்துல நிற்பதாக இருந்தால் கூட யாரையாவது எதிர்த்து நிற்கணுமே தவிர சும்மா சோம்பேறித்தனமாக ஓய்வெடுக்கிறேன்னு சும்மா நிற்கக்கூடாது. நின்னாலும் சரி ஓடுனாலும் சரி அது ஏதாவது ஒரு நல்ல காரணத்துக்காக மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கோ. எல்லா மனிதர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயந்தான். ஆனால் நீ மகிழ்ச்சியாக இருப்பது போல நடிக்கிறதுங்கிறது சதாவோ மனசில் ரணத்தை கொடுக்கக்கூடிய காயத்தை எல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு
கஷ்டத்தை வெளிக்காட்டாம சிரிக்கிறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. தேவையில்லாத எண்ணங்களிலிருந்து உன்னை நீயே விடுவிச்சுக்கிட்டு எப்போதும் உன்னை மகிழ்ச்சிகரமாக வச்சுக்க பழகு. ஏமாற்றங்கிறது உனக்கு புதுசில்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் நாள்தோறும் மற்ற மனிதர்கள் உன்னை ஏமாத்துற விதம் புதுசா இருக்குது இல்லையா? ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு வகையில, நீயே எதிர்பார்க்காத வகையில உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் கொடுப்பதற்கு காரணம் நீ எல்லார் மீதும் அன்பும் நம்பிக்கையும் வச்சதுதான். இனிமேலாவது எல்லாரையும் முழுசா நம்புறதுக்கு முன்பாக யோசிச்சுக்கோ என் செல்லமே. அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்கும்னு அடுத்தவங்களுக்கு பிடிச்சதை பத்தி யோசிக்காம நீயாக இரு. உன்னை பிடிச்சவங்க உன்னை நோக்கி நேசித்து வரட்டும். உன்னை பிடிக்காதவங்க உன் கூட இருக்கணுமான்னு யோசிச்சு இருக்கட்டும். உன்னை விரும்புகிறவங்க உன் கூட இருந்தா போதும். உன்னை விரும்பாதவர்களும் உன்னை பிடிக்காதவங்களும் உன் கூட இருக்கிறத விட விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ஏன்னா உன்னை பிடிக்காம உன் கூட இருக்கிறவங்க என்னைக்கு இருந்தாலும் உனக்கு ஆபத்தை வரவழைக்கக்கூடிய கெட்டவர்களாக மாற வாய்ப்புகள் அதிகம். நீ எப்பவும் எதை நினைச்சும் கவலைப்படாத. எப்பவுமே நீ நினைக்கிறதும் நீ செய்கிறதும் சரியானதாக நல்லதாக மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ எதை நினைக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் நல்லதையே நினைச்சு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. எங்க வேகமா ஓடுனா கீழே விழுந்துருவோமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தீன்னா கண்டிப்பா விழுகதான் செய்வ. அதுக்கு பதிலா விழுந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் மறுபடியும் தைரியமா எழுந்து ஓடுவேன்ற அந்த நம்பிக்கையோட இருந்தீனா நீ கீழே விழுகவே மாட்டாய் என்பதை புரிந்துகொள். வாழ்க்கையில விழுவதும் எழுவதும் சாதாரணமான ஒரு விஷயம். வாழ்வதும் கஷ்டப்படுவதும் ஜெயிப்பதும் தோற்பதும் கூட சாதாரணமான ஒரு விஷயம். நீ எல்லாத்துக்கும் தயாரா இருந்தீனா வாழ்க்கைங்கிற இந்த ஓடுகளத்துல நிச்சயமாக பல பரிசுகளை உன்னால பெற முடியும். நீ எப்பவுமே வெளிச்சத்துல நடந்தா மட்டும்தான் நிழல் உனக்கு துணையாக வரும். அப்படி உன் வாழ்க்கையை வெளிச்சமாக அமைச்சு கொடுத்து உனக்கு நிழலாக உன் கூடவே இந்த வராகியம்மா எப்போதும் இருக்க போறேன் என் செல்லமே. நீ எப்பவும் எதை நினைச்சும் கவலைப்படாம தைரியமா இருந்தா மட்டும் போதும். உண்மையவே பேசக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கிறதால இந்த உலகத்துல பல பேருக்கு உன்னை பிடிக்காம இருக்கலாம். ஆனா நீ எதுக்கும் வருத்தப்படாத. எல்லா வகையிலும் உனக்கு நல்லதை செய்ய நான் இருக்கேன். நீ எப்போதும் நிதானம்ங்கிற அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்தினா உன்னால எதையும் சாதிக்க முடியும், எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். எந்த சூழ்நிலையிலுமே பதட்டப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. கவனமா நிதானமா பொறுமையா பக்குவமா எல்லா காரியத்தையும் நீ இடைவிடாத முயற்சியோட செய்யும் போது வெற்றி நிச்சயமாக உன் பேர்ல எழுதி வைக்கப்படும். எல்லா காரியமும் தினமும் நீ செய்கிற எல்லா வேலைகளும் உனக்கு சாதகமா சுலபமா அமைஞ்சிடாது. ஆனா எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியுன்ற நம்பிக்கையோடையும் சுலபமா நான் ஜெயிப்பேன்ற எண்ணத்தோடும் நீ இடைவிடாத முயற்சி செய்யும் போது அந்த வெற்றி நிச்சயமாக உனக்கு சாதகமாகும். நீ வாழ்க்கையில ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி செய். அப்புறம் நீ ஜெயிச்ச பிறகு இன்னொருத்தன் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி செய்வான் பாரு, அவனுக்காக உதவி செய். எப்போதுமே மனிதர்கள்ங்கிறது தான் மட்டும் ஜெயிச்சா போதுன்ற எண்ணம் உடையவர்களாக இருக்கக்கூடாது. தான் ஜெயிச்சு தான் அடுத்து வர்றவங்களுக்கும் தான் வழிகாட்டியாக அவர்களுடைய வாழ்க்கையில கை கொடுத்து ஏற்றி விடக்கூடிய படியாக இருக்கணும் என. எப்போ நீ ஒருத்தரை ஏற்றி விடுறியாயோ, எப்போ ஒருத்தருக்கு நீ கை கொடுத்து அவங்கள கரை சேர்க்கிறியோ அப்போது கூட உனக்கான புண்ணியம்தான். அது கூட உன் வாழ்க்கையில உனக்கு வெற்றி தான். நீ எப்போதும் எதை பற்றியும் யோசிக்காம தயங்காம எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. நீ செலவழிக்கிற ஒவ்வொரு பணத்துக்கும் நீ கணக்கு எழுதி வை. நம்ம செலவழிச்சது அவசியம்தானா இல்லை தேவையில்லாமல் செலவழிச்சிருக்கோமான்னு ஒவ்வொரு நாளும் அதை பார்க்குற பழக்கத்தை வச்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கையில் சிக்கனமும் சேமிப்புமே கூட தானாக வந்து நீ நினைச்சதை விட சிறப்பாக செல்வ வளத்தோட உன் வாழ்க்கையை வாழ முடியும் என் செல்லமே. உன்னால் முடியாத எந்த விஷயமா இருந்தாலும் அதை சவாலாக எடுத்துக்கோ. ஏன்னா வாழ்க்கையில் எதையும் பிரச்சனை நினச்சினா அது கடைசி வரைக்கும் முடியாது. அதுக்கு பதிலாக இதை நான் சவாலாக எடுத்துக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு செய்யும்போது அதை நிச்சயம் சிறப்பாக செஞ்சு உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைய முடியும். வாழ்க்கையில் சுலபமாக கிடைக்கும் வெற்றியை விட
கஷ்டப்பட்டு போராடி வலியையும் வேதனையும் அடைச்ச பிறகு கிடைக்கிற வெற்றிக்கு மாபெரும் மவுசு இருக்குது தானே. அந்த வெற்றிக்கு அதிக மதிப்பும் இருக்கு. அப்படிதான் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு போராடின உனக்கு உன் கைகளில் வெற்றியை தர வந்திருக்கேன். எப்போவுமே நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோமே நினைக்காத. வெற்றியை விட தோல்விதான் பெருசுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வெற்றிங்கிறது வெற்றி பெற்ற நாளைக்கு மட்டும்தான் சிரித்து அவங்கள சந்தோஷப்படுத்தும். ஆனால் தோல்விங்கிறது அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்குள்ள கவனத்தை கொடுத்து யோசிக்க வச்சு எந்த விதத்திலும் தோத்துடக்கூடாதுன்னு கவனமாக வேலை செய்ய வைக்கும். நீ எப்போவுமே கடைசி வரைக்கும் நம்ம முயற்சி செய்கிறோம், ஆனால் கடைசியில் நமக்கு நல்லது நடக்காமல் நம்ம தோற்று போயிடுறோமே. எல்லாமே கை கெட்டுற மாதிரி வந்து வாய்க்கு எட்டாமல் போயிடுதே நினச்சி கவலைப்படாத. இத்தனை நாளாக உன் கை கெட்டியது வாய்க்கெட்டாமல் போனதும் கடைசி வரைக்கும் நடக்கிற மாதிரி இருந்து நடக்காமல் போனதும் எல்லாமே உனக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சியும் முயற்சியும் தான். நீ உன்னுடைய பயிற்சியை கரெக்டாக கற்றுக்கிட்ட. அதற்கேற்ற முயற்சிகளை நீ சரியாக செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றி பெறணும், ஜெயிக்கணும், செல்வ செழிப்பாக நல்ல வாழ்க்கையை வாழணுன்றதை மட்டும் உன் குறிக்கோளாக வச்சுக்கோ. நீ வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா இந்த தோல்விகளையெல்லாம் பார்த்து கடந்து போனாதான் ஜெயிக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு மலரும் ஒரே நாள் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழுது. காலையில் மலருது, மாலையில் சுருங்கி வாடி வதங்கி போயிடுது. ஆனாலும் அந்த வாடி போகும் மலர்கள் கூட காலையில் எவ்வளவு அழகா இதழ்களை விரித்து சந்தோஷமாக சிரித்து மலர்ந்து மற்றவங்க மனசுக்கு திருப்தியை கொடுக்குது. ஒரு நாள் வாழுகிற பூவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்போது பல ஆண்டு காலம் வாழுகிற மனிதர்கள் நீங்கள் எதுக்காக ஆளணும்? ஒவ்வொரு நாளையும் நல்லா அனுபவித்து சந்தோஷமாக வாழ பழகு. இந்த உலகத்தில் எத்தனையோ சந்தோஷம் இருந்தாலும் நீ தேடுற சந்தோஷம் என்னன்னு எனக்கு தெரியும். உன் மனசுக்கு பிடிச்சவங்க உன் மேலே அன்பு காட்டணும். நீ உன் வாழ்க்கையை நல்லா ஜெயிச்சு எல்லார் கண்முன்னாலும் வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிற. அந்த சந்தோஷத்தை, அப்படிப்பட்ட வெற்றியை உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் அதிர்ஷ்டமான அற்புதமான இந்த 7, 8, 6ங்கிற எண்ணை நான் தொட சொன்னேன். இது வரைக்கும் வேணும்னா நீ அளவில்லாத கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் இப்போது உனக்கு கவலையே இல்லாத அளவற்ற சந்தோஷம் கிடைக்க போகுது. ஆமியன் செல்வமே, உன் கவலைகளையெல்லாம் தூக்கி தூரமாக போட்டுட்டு இப்போது எல்லையில்லாத சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராகு. எப்போவுமே நம்பிக்கையோடு இருந்தீன்னா உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன். ஆனால் வெற்றி எப்போதும் நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டும்தான் வருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ நம்பிக்கையோடு இருக்க கற்றுக்கோ. நீ எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் நிச்சயமாக வெற்றிகள் கிடைச்சே தீரும். நேற்று நடந்த விஷயத்தையும் நேற்றைய நாளையும் உன்னால் மறுபடியும் சரி செய்யவோ அதை மாற்றி அமைக்கவோ முடியாது. ஆனால் நாளைக்கு இதுதான் நடக்கணும், இப்படி தான் நடக்கணும்னு உன்னால் அதை உருவாக்க முடியும். நாளைய நாள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அதற்கேற்றாற் போல அதற்கான செயல்களை இன்றே செய்துவிடு என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ எதை இழந்தாலும் ஒருபோதும் தன்னம்பிக்கை இழக்காதே. வலியும் கஷ்டமும் வாழ்க்கையில் வரதான் செய்யும். ஆனால் அதை விட மிகப்பெரிய வெற்றியையும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்கறதுக்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். இந்த உலகத்தில் உனக்கு தெரிஞ்சது மிகவும் குறைவு. மிக மிக சிறிய அளவு தான் இந்த உலகத்தையும் வாழ்க்கையும் பற்றி நீ தெரிஞ்சு வச்சிருக்க. இன்னும் நீ தெரிஞ்சுக்க வேண்டியதும் புரிஞ்சுக்க வேண்டியதும் ஏராளமாக இருக்குன்றதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இந்த உலக வாழ்க்கையில் உனக்கு நடந்த விஷயங்களை எல்லாம் கடந்து வர தயாராகு. மறக்க வேண்டியதையே நினச்சி வருத்தப்படுறதும் நினைக்க வேண்டியதையெல்லாம் மறந்து விடுவதும் தான் இந்த உலகத்தில் இப்போ உன் கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் காரணமாக இருக்குது. முதல்ல நினைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை நினைக்க பழகு. தேவையற்ற துன்பங்களையும் கஷ்டம் தரும் விஷயங்களையும் இந்த நிமிஷமே மறந்துட்டீனா இனிமே உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என் செல்லமே. உனக்கு பிடிக்காத ஒருத்தர் நண்பனாக இருக்கான்னா அவன் தேவையே இல்லைன்னு அவனை விட்டு விலகி நீ எதிரியாக கூட இருந்து விடு. ஆனால் ஒருபோதும் உனக்கு பிடிக்காத ஒருத்தர் கூடவே இருந்து அவங்களுக்கு கெட்டது செஞ்சு அவங்கள அழிக்கக்கூடிய துரோகியாக ஒருபோதும் இருக்காதே. இந்த உலகத்தில் இப்போதைய மனிதர்கள் எல்லாம் அப்படி தான் இருக்காங்க. அதாவது ஒருத்தர் தனக்கு பிடிக்கலைன்னா அவன் கூட சண்டை போட்டு விலகிறத விட கூடவே இருந்து அவனை அழித்து
தன்னை வெற்றியாளனாக மாற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட கொடூர குணம் கொண்ட கொடுமையான பிள்ளையாக நீ இருக்காம உனக்கு பிடிச்சவங்க கூட இருந்து நல்லது செய், உனக்கு பிடிக்காதவங்க கூட இருந்து கெட்டது செய்கிறதுக்கு பதிலாக அவர்களுக்கு எதிரியாக மாறி அவர்களை விட்டு விலகி நிற்கிறத கூட நான் ஒத்துக்குவேன். எப்போதுமே மேகங்கள் எப்படி சந்திரன் சூரியன் எல்லாத்தையும் கடந்து போகுதோ அதே போல உன் வாழ்க்கையிலையும் துன்பங்கள் உன்னை விட்டு கடந்து போயிடும்னு முழுசா நம்பு. அந்த சூரியனைப் போல பிரகாசமாக நீ ஒளிரும்படியும் உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்து வெற்றி பெறும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். எப்போதும் எல்லா மனிதர்களிடமும் நீ அன்போட பண்போட பாசத்தோட நடந்துக்கிட்டினா அதுதான் தெய்வீக சக்தியாக இருக்கும்.